பெந்தகாஸ்டல் டே அன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னு ரீகால் பண்ணிடலாமா? பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:2. இப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம எங்க போனாலும் அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆவியானவர் நமக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு கூட ஆவியானவரால நம்மள திரும்பியும் அன்னைக்கு மாதிரியே, அன்னைக்கு அப்போஸ்தலர்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் மாதிரி நமக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம அன்னைக்கு கத்துக்கிறோம். ஊழியம் பண்றதுக்கு காசோ தைரியமோ ஆத்துமாக்களோ இடமோ தேவை கிடையாது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாலே போதும், நம்ம அவருக்காக ஊழியம் செய்ய முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு காத்து வந்து ரொம்ப பேடா ஸ்மெல் ஆயிருக்கு, அந்த காத்து ஃபுல்லாவே ரொம்ப மோசமா பொல்யூட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி கிளீன் பண்ண முடியும்? நல்ல காற்றை வீச பண்ணிதான் அந்த காற்றை அழுக்கான காற்றை வந்து வெளியே அனுப்ப முடியும். ஸோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ பாவமோ, ஏதோ கில்ட்டோ, ஏதோ பயமோ, இல்லைன்னா ஏதோ ஃபெயிலியரோ, என்ன இருந்தாலும் தனிமையோ சந்தேகமோ என்ன இருந்தாலும் ஆவியானவர் அந்த பலத்த காற்று நமக்குள்ள வீசப்படும் போது இந்த பயம், குழப்பம் எல்லாமே நம்மளை விட்டு வெளியேறும். யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ கண்டிப்பா இந்த காற்று வந்து அவங்க மேல வீசப்படும். To save us from sin, Holy Spirit has to be blown. நம்மள பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொன்னா ஆவியானவர் நம்ம மேல வீசப்படணும். ஆவியானவர் வந்து நம்மளோட குடும்ப வாழ்க்கையில, நம்மளோட படிப்புல, நம்மளோட வேலையில எல்லாத்தையும் வீச பண்ணும்போது நம்ம அதுல ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்ம புது சிருஷ்டி ஆயிடும். நம்ம பழைய மாதிரி இருக்க மாட்டோம், நம்ம புதுசா ஆயிடும், டிஃப்ரெண்ட் ஆயிடும். இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணணும். என்னன்னு சொன்னா, ஆண்டவரே உங்களுடைய காற்று, ஆவியானவரோட காற்று என்னோட குடும்பத்துல என் மேல வீசணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அது நடக்கும். Prophet Ezekiel, the wind from God will make us stand on our feet, on our children, on our business, on our family. அன்னைக்கு எசேக்கியா கிட்ட ஆண்டவர் கேட்கும்போது இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு தெரியல. ஆண்டவரே உமக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா அந்த காற்று வீசும்போது அது எல்லாமே உயிரடைஞ்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அண்ட் வந்து காடைகளை கொண்டு வர்றதுக்கு காற்றை தான் அனுப்புனாரு. முழங்கால் அளவுக்கு கொண்டு வந்தாரு. யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மேலயும் இந்த பலத்த காற்று வந்து வீசப்படும். நம்மளோட குடும்பங்களை வெறும் சாப்பாட்டுக்காக நம்மளோட குடும்பம் வந்து என்னைக்கும் கஷ்டப்படாது. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்மளோட குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்னைக்கு பார்த்தோம். பெந்தெகோஸ்தே நாள் அப்படிங்கிற தலைப்புல இன்னும் அதிகமா உங்களுக்கு தெரியணும்னா HGC அபிஷியல் யூடியூப் சேனல்ல